வணக்கம். நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர். தற்பொழுது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியிலே தொழிற்சங்க போராட்டத்திலே இறங்கியிருக்கின்றது. இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு பிரதான காரணமாக வைத்தியர்களுடைய இடமாற்றத்திலே அரசியல் தலையீட்டின் காரணமாக இந்த இடமாற்ற பொறிமுறைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்களுடைய பட்டியல், அதே போன்று வைத்தியர்களுக்கென சிறப்பாக இருக்கின்ற இடர்பிரதேச இடமாற்ற பட்டியலிலே ஏற்பட்ட குறைபாடுகள், பிரதானமாக இடமாற்ற சபையின் பூரண அனுமதியின்றி அரசியல் தலையீட்டினால் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதிலே சுகாதார அமைச்சு மற்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமே இந்த இடமாற்ற சபையிலே பங்கு வகிக்கின்ற பங்குதாரர்களாக இருக்கின்றனர். இந்த இடமாற்ற சபை எனப்படும் பொழுது, இடமாற்ற சபையிலே ஒரு தொழிலை புரிகின்ற 15 வீதத்திற்கும் மேலான உறுப்பினர்கள் ஒரு சங்கத்திலே உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த இடமாற்ற சபையிலே பங்கு பெற்ற முடியும். ஆகவே வைத்தியர்களை பொறுத்தவரையில் 196% வைத்தியர்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆவர். ஆகவே இந்த இடமாற்ற சபையினுடைய தொழிற்சங்க பிரதிநிதிகளாக பங்கு பெற்றும் ஒரே ஒரு பங்குதாரர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பங்கு பெற்றலின்றி இந்த இடமாற்ற பட்டியல் யாவும் வெளியிடப்பட முடியாது. ஆகவே இவ்வாறு எங்களுடைய பங்கு பெற்றது இன்றி இந்த இடமாற்ற பட்டியலானது தனியே அரசியல் நோக்கங்களை கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுவதாவது இந்த வைத்தியர்களுடைய நியமனங்களிலே அரசியல் தலையீடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாவரும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வைத்தியர்களுடைய இடமாற்றங்களானது தனியே அவர்களுடைய சிரேஷ்டத்துவம், அதே போன்று அவர்களுடைய மெரிட் ஆர்டர் அடிப்படையிலேயே இந்த இடமாற்றங்கள் யாவும் வழங்கப்படுகின்றன. ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினாகிய நாங்கள் எந்தவித அரசியல் தலையீட்டுக்கும் இடமளிக்க மாட்டோம். ஆகவே தற்பொழுது தன்னிச்சையாக சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற இடமாற்ற பட்டியலானது உடனடியாக உடனடியாக நிறுத்தப்பட்டு அந்த இடமாற்ற பட்டியலானது மீள் பரிசோதனைக்கு உட்பட்டு புதிய இடமாற்ற சபையினுடைய பங்குதாரர்கள் பங்கு பெற்ற அடிப்படையில் அனுமதியுடனே வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்து நிற்கின்றோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை உதாசீனம் செய்யும் வகையிலே, எங்களுடைய கோரிக்கைகளை மலங்கடிக்கும் விதத்திலே சுகாதார அமைச்சர் ஆங்காங்கே கருத்துக்களை தெரிவித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினாக நாங்கள் இந்த இடமாற்றமானது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரதான உரிமையாக இருக்கின்றது. இடமாற்ற பொறிமுறைகள் பாதிக்கப்படுமானால், இந்த இடமாற்ற பொறுப்புகள் அரசியல் தலையீடுகள் இருக்குமானால் நிச்சயமாக அதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது. ஆகவே நாங்கள் சுகாதார அமைச்சிடம் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில், உடனடியாக இந்த தற்பொழுது தன்னிச்சையாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இடமாற்ற பட்டியலை நிறுத்தி உரிய இடமாற்ற சபையினுடைய பங்குதாரர்கள் அனுமதியுடன் இந்த இடமாற்ற பட்டியலை வெளியிட வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே சுகாதார அமைச்சு இந்த விடயத்திலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் ஒரு மேசையிலே பங்கு பெற்றி கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் சுகாதார அமைச்சர் மிகுந்த தலைக்கணத்துடன் செயற்படுவதாகவே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இந்த நாட்டு மக்களுடைய சுகாதாரத்திலே ஒரு அக்கறையை செலுத்துவாராக இருந்தால், நாட்டு மக்களுக்கு தரமான தொடர்ச்சியான சுகாதார சேவை கிடைக்கும் என்று அவர் கருதுவாரானால் நிச்சயமாக அரசு மருத்துவ அதிகார சங்கத்துடன் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே சுகாதார அமைச்சர் மிகுந்த தலைக்கணத்துடன் எங்களுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி செயற்படுவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த இடமாற்ற பட்டியலை நிறுத்தும் வரை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை கைவிடப்படுவதில்லை. மறுபுறத்திலே நாங்கள் எங்களுடைய நிறைவேற்று குழுவை கூட்டி, அவசர மத்திய குழுவை கூட்டி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் எவ்வாறு தீவிரப்படுத்தலாம் என்பது பற்றித்தான் நாங்களும் யோசிக்க வேண்டி வரும். ஆகவே எங்களுடைய கோரிக்கை உடனடியாக கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக தீர்ப்போமானால் யாவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் மற்ற ரீதியிலே நாங்கள் சுமூகமாக தீர்க்க முடியும். எங்களுக்கு சாதகமான முடிவு எட்டப்படாவிட்டால்
நிச்சயமாக நாங்கள் தொடங்குகிற தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டு நாங்கள் செல்வோம். இதை எவ்வாறு நாங்கள் மேற்கொண்டு செல்லப் போகின்றோம், எவ்வாறு நாங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்த போகின்றோம் என்பதை நாங்கள் கூட்டும் அவசர மத்திய குழுவிலேயே நாங்கள் தீர்மானித்து அதன் பிற்பாடு செயற்படுத்துவோம். ஆனால் இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு செல்லுவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் அவசர மத்திய குழுவை கூட்டு இதை எவ்வாறு நாங்கள் தீவிரப்படுத்த போகின்றோம், மத்திய குழுவை கூட்டுவது நாங்கள் அதாவது போராட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு அல்ல, தொடர்ச்சியாக கொண்டு செல்ல போகின்றோம் என்பதை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதை எவ்வாறு தீவிரப்படுத்த போகின்றோம், எவ்வாறு நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டு செல்ல போகின்றோம் என்பதை தீர்மானிக்கத்தான் நாங்கள் மத்திய குழுவை கூட்ட வேண்டும்.